அதனால அவங்களும் காங்கிரஸ் எப்படி பாக்குது இதயத்துல்லா இப்போ உங்க கூடயே தான் கூட்டணியில இருந்தாங்க. திமுக வந்து ஃபேர் டீலிமிட்டேஷன் சொல்லிச்சு, அதனால நாங்க நோ டீலிமிட்டேஷன் சொல்றேன்னு சொன்னாங்க. அமித்ஷாவை பார்த்த உடனே மனம் மாறிட்டாரு விஜய். இப்போ ஃபேர் டீலிமிட்டேஷனுக்கு வந்துட்டாரு அப்படின்னா அப்ப காங்கிரஸோடைய நிலைமை என்ன? அமித்ஷா அவர்கள் உள்துறை அமைச்சர், அவர் ஒன்றும் புலியும் இல்லை சிங்கமும் இல்லை. அவரை பார்த்து பயப்படுறதுக்கு எந்த மனிதனும் பயந்துட்டாங்கன்னா தமிழ்நாட்டு முதல்வர் பயந்தா தமிழ்நாட்டு மக்கள் பயந்த மாதிரி தான். அது அந்த மாதிரி நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி திமுகவும் அதில் சரியாக தான் இருக்காங்க. எது சரியோ அதில் வந்து வருவாங்க. அதை அவர் தம்பி மதிவாணன் பேசுவார். இன்றைக்கு நடந்த தென் மாநில மாநாடு சகோதரர் வில்சன் சொன்ன மாதிரி எல்லா மாநில முதல்வர்களும் கலந்துக்கிட்டாங்க. ஊரில் இல்லாத வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மாண்புமிகு ரேவந்த் ரெட்டி கலந்துக்கிறல. பாண்டிச்சேரி தங்களுக்குள்ள உள்ள பிரச்சனை பாண்டிச்சேரி முதல்வர் கலந்துக்கலாம், அவ்வளோதான். இது வந்து வாடிக்கையாக கலந்து கடந்த முறை மாண்புமிகு முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து திருவனந்தபுரத்தில் கலந்துக்கிட்டார். இதுக்கும் ஏதோ பாஜகவோட நெருங்குறாங்கலாம் சொல்கிறபடியே அவசியம் இல்லை. இது எந்த மாநில முதல்வர் இருக்காரோ அந்த மாநில முதல்வர் அதுக்கு துணைத் தலைவராக இருப்பார், வர்ற ஒரு தலைவராக இருப்பார். அவர் உள்துறை தான். அவருக்கு பாஜக கூட நெருக்கம் இல்லை. நெருக்கம் இல்லைங்கிறது காங்கிரஸ் கூட எனக்கும் இருக்கா? நிச்சயமாக இருக்குது. காங்கிரஸோட தான் கூட்டணியில் இருக்காங்க. நீங்கள் கேட்குற கேள்வி நான் சொல்கிறேன். பாஜக கூட இல்லைங்கிறதுக்கு என்ன சொல்ல வர்றேன், சமீபத்தில் நடந்த சட்டமன்றத்தில் பல்வேறு தீர்மானங்கள் பாஜகவை எதுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது பாஜக வந்து என்ன செய்யுதோ அதுக்கு நேர் எதிராக செயல் ரீதியாக காமிக்கணும். அதை மாண்புமிகு முதல்வர் விஜய் வந்து என்ன காமிச்சிட்டாரு, நீட் விஷயத்துலையும் பாஜகவுக்கு எதிரான சட்ட இதை கொண்டு வந்துட்டார். அதே மாதிரி வந்து எஃப்சிஆர்ஏலையும் பாஜக கொண்டு வந்து அதுக்கு எதிர்க்கணுங்கிறாரு. வந்தே பாரதம் முதல் பாரதம் இல்லை தாய்மல் தாய் வாழ்த்தான் அதையும் கொண்டு வந்துட்டார். அதே மாதிரி நீட் விஷயம் எல்லா விஷயத்திலுமே செயல் ரீதியா எதுக்குறாரு யாரு மாண்புமிகு விஜய். வந்தே மாதத்துல ஒரு கிளியர் ஸ்டாண்ட் தாவேகா சொல்லியிருக்கிறாங்களா? கேரளாவில் உங்க சதீஷன் வந்து பாடவே இல்லை. அவர் வந்தே மாதத்தை புறக்கணிக்கிற தைரியம் அவருக்கு இருந்தது. ஆனா நீங்க கூட்டணியில் இருக்கிறீங்க எடுத்து சொன்னீங்களா வந்தே மாதரம் ஸ்டாண்டை பத்தி? அண்ட் இன்னொரு கிளை கேள்வியும் நான் வச்சிடுறேன். மேகதாது விவகாரத்துல DK சிவகுமார் சொல்லியிருக்கிறாரு 2 பேர்த்துக்கும் சேர்த்து தான் அணை கட்டுறோம் அப்படின்னு. இதெல்லாம் ஒரு அழுத்தம் இல்லையா? நீங்க இந்த 2 கேள்வியும் மேற்கொண்டதாக கேள்வினாலும் கேட்டு வச்சுருங்க. நான் சொல்ல வேண்டிய பேசுங்க ஐயா. நான் சொல்லி வந்துடுறேன். நான் ஆரம்பிக்கவே இல்லை, இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன் கொஞ்சம். அதனால் இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய 10-12 இதுவரை எந்த முதல்வர்களும் இவ்வளவு கோரிக்கையில் வச்சதில்லை. தமிழ்நாட்டுடைய தமிழர்களுடைய உரிமையை கொண்டு போய் அவர் எடுத்து வைக்கிறார். ஒன்று ஒன்றா வைக்கிறார். நீங்கள் இதெல்லாம் எங்களுக்கு செய்யணும்னு வைக்கிறார். அதில் வந்து உங்களுக்கு நன்றாக தெரியும். அதையும் அவர் தெளிவாக சொல்லிட்டார். அதில் ஒரு விஷயம் மட்டும் கொஞ்சம் இதாக சொன்னார். என்னை பொறுத்தவரை டீலிமிட்டேஷனில் இன்றைக்கும் அவங்க வந்து நோ டீலிமிட்டேஷனில் இருக்காங்க. இந்த வார்த்தை இன்றைக்கி சொன்னது எதுக்குன்னு சொன்னால் அதுக்கு மீனிங் என்னென்னா எந்த வகையிலும் எந்த மாநிலத்திலும் கூடக்கூடாது குறையக்கூடாது அதே ரெப்ரசன்டேஷன் இருக்குன்னு என்ன அர்த்தம்னா 1971 எந்த நிலைமையோ அந்த நிலைமை இருக்குன்னு அர்த்தம். 543 ஒரு வார்த்தையை போட்டு அதான் ஃப்ரீஸ் நோ 2 மீனிங் ஒரே மீனிங். ஃப்ரீஸ் டீலிமிட்டேஷன்னாலும் நோ டீலிமிட்டேஷன்னாலும் என்ன கேட்குறோம்னா அன்னை இந்திரா காந்தி அவர்கள் 25 வருஷம் கழிச்சு அம்பேத்கர் சொன்னதானே, அம்பேத்கர் சொன்னார்ல கரெக்ட். நோ டீலிமிட்டேஷன் இஸ் ஈக்குவல் டு ஃப்ரீஸ் தானே. ஆனா அதுல சொன்னது பெர்சன்டேஜ் ஆஃப் ரெப்ரசன்டேஷன். அது எனக்கு விளக்குங்க, எனக்கு தெரியல சொல்லுங்க. விளக்கத்தை விட மாட்டேங்கிறீங்களா? அதாவதுமா அம்பேத்கர் கொண்டு வந்த சட்டம் தான். ஆனா 25 வருஷம் கழிச்சு இந்திரா காந்தி அதை செஞ்சிருக்கணும். நோ டீலிமிட்டேஷன் தாங்க. 25 வருஷம் கழிச்சு வாஜ்பாய் அவர்கள் செஞ்சிருக்கணும். அவர் நோ டீலிமிட்டேஷன்ங்கிறாங்க. இன்னைக்கு அதே நோ டீலிமிட்டேஷனை எங்கள் தலைவர் வேணுகோபால் சார் வந்து இன்றைக்கி பேசினார். எங்களுடைய பொதுக்குழுவில் பேசும்போது அவரும் தெளிவாக நோ டீலிமிட்டேஷன் சொல்லிட்டார். அன்றைக்கி அவர் பேர் அதெல்லாம் இல்லை. அன்றைக்கி அமித்ஷா வந்து ஓடினார் 1 மணி நேரம் டைம் கொடுங்க அப்படின்னா உங்களுக்கு எழுத்துப்பூர்வமாக ஏதாவது கொடுங்க நீங்கள் அது ஃபேராக இருக்குன்னு கேட்டார். இன்றைக்கி தெளிவாக என்ன சொல்லிட்டாங்க, நோ டீலிமிட்டேஷன் 543 மட்டுமா இருக்கணும். இன்னொன்னே சொல்லிட்டாங்க மகளிருக்குள்ள உரிமையை அதிலே சேர்த்து கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. காங்கிரஸ் பில் பார்லிமெண்ட்டுக்கு வரும்போது போன முறை என்ன இப்போ இன்னைக்கு உள்ள நிலைமையை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். தாவேகா அரசு முதல்வர் விஜய் என்ன முடிவு எடுத்திருக்காரோ அதே இதை தான் இன்றைக்கி காங்கிரஸ் எடுத்திருக்கு. இந்த விஷயத்தை பொறுத்தவரை காங்கிரஸ் வந்து தெளிவாக சொல்லுது இந்த 543
2 முறை நீங்கள் தள்ளி வச்சுட்டீங்க, 3வது முறையும் தள்ளி வைங்க. ஏன்னா நாங்கள் குடும்ப கட்டுப்பாடு தென் மாநிலங்கள் பண்ணனால நாங்கள் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறது தான் அந்த 1971 என்ன மக்கள் தொகை இருக்கோ அது கொடுங்கன்னு சொல்லிட்டோம். அதனால் அதையும் நீங்கள் ஒரு ஓரமாக தூக்கி வச்சுருங்க. இப்போ இன்றைக்கு நடந்த விஷயத்தில் இத்தனை விவரங்கள் அவர் கேட்டிருக்காரு, தமிழ்நாட்டுடைய உரிமைகளை கேட்டிருக்காரு. அதனால அவருடைய கருத்துல எந்த மாற்றம் இல்லை. எனக்கு 2 கேள்வி கேட்கலாமா? கேளுங்கம்மா. இந்த இத்தனை உரிமைகளை கேட்டிருக்காருல்ல தமிழ்நாட்டு உரிமைகளை, அதை நீங்க வந்து வெகுவா பாராட்டுறீங்க. அது 2 வந்து உங்களுடைய கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களோட தொடர்புடையது. முல்லை பெரியார் இருக்கு, காவிரி விவகாரம் இருக்குது. இந்த மீட்டிங்லயே பக்கத்திலே உட்கார்ந்துட்டு இருந்த சிவகுமார் வெளியில வந்து சொல்றாரு, மேகதாதுவை வந்து 2 பேர்த்துக்காக தான் கட்டுறோம், ஒரு சொட்டு தண்ணி கூட வீணாக கூடாது அப்படின்லாம் சொல்றாரு. கட்ட மாட்டோம்னு சொல்லவே இல்லை. தமிழ்நாடு கட்ட சொல்லுதா? தமிழ்நாடு மேகதாது வேண்டான்னு தானே சொல்லுது. பேசலாமா? சிவகுமார் எங்களுடைய முதல்வர் இல்லை, தமிழ்நாட்டு முதல்வர் இல்லை. அவர் எதைனாலும் பேசிட்டு போகலாம். அவர் காங்கிரஸ்ல தான் இருக்காரா? அந்த ஊர் காங்கிரஸ்மா? அந்த ஊர் காங்கிரஸ் வேற, காங்கிரஸ் தமிழ்நாட்டு காங்கிரஸ் வேற. தமிழ்நாட்டு காங்கிரஸ் தலைவர் மாணிக்கம் தாகூர் என்ன சொல்றாரு அதை பார்த்துங்க. அவர் தெளிவாக சொல்கிறாரு, நாங்கள் ஒரு சொட்டு தண்ணீர் கூட விட மாட்டோம், எங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கணும் அப்படிங்கிற தெளிவாக இருக்கார். அதனால் இந்த இந்த இது வேண்டியில்லை, இந்த சிண்டுங்கிற வேலை நமக்கு வேணாம். இல்லை அதெல்லாம் பண்ணல. அப்போ ராகுல் காந்தி எந்த காங்கிரஸில் இருக்காரு? ஒரு நிமிஷம். பிரதமராக ராகுல் காந்தி இல்லை, இதை பல முறை நம்ம சொல்லிட்டோம், இப்போவும் சொல்கிறோம். ஏற்கனவே பிரதமராக இருந்த டாக்டர் மன்மோகன் சிங்கு 11 டிஎம்சி குடுன்னு சொன்ன உடனே அன்னைக்கு கொடுத்தாங்க. இன்னைக்கு அதே இடத்துல இருக்கிறவர் பிரதமர் மோடி, அவர் தான் சொல்லணும். அது யார் சொல்லணும்? கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய இங்கே பிஎம்கே ஏடிஎம்கே சொல்லலாம். ஏன்னா டிஎம்கே ஒன்றும் அவங்க கூட்டணியில் இல்லை, நல்லா தெரியும். அதனால் இந்த 2 பேர் தான் என்ன சொல்லணும்? பிரதமரே, அன்னைக்கு இருந்த பிரதமர் காங்கிரஸ் பிரதமர் மன்மோகன் சிங்கை கொடுத்தாரு, நீங்கள் கொடுங்கன்னு கேட்கணும். ஆனால் இந்த ஒரு பிரதமர் கீழே தான் ஜல்சக்தி இருக்குது, அது நீர்வளத்துறை இருக்கு, அவருக்கு கீழே தான் ஒழுங்காட்டு ஆணையம் எல்லாமே இருக்கு. அன்னைக்கு மன்மோகன் சிங் ஆணையம் சொல்லியும் கர்நாடகா கேட்க மாட்டேங்குது, டிகே சிவகுமார் கேட்க மாட்டேங்குதுன்னா காங்கிரஸ் சொல்லணும், காங்கிரஸினுடைய உச்சபட்ச தலைவர்கள் வலியுறுத்தணும். இன்னொன்று சொன்னீங்க, ராகுல் காந்தி பிரதமர் இல்லைன்னு. தாவேகால அடுத்தது விஜய பிரதமர் வேட்பாளராக்குறதுக்கான முயற்சிகள்லாம் நடக்குது. நேஷனல் லெவல்ல இன்னைக்கு அவரு தான் ட்ரெண்டுன்றாங்க. நீங்க கூட்டணிக்கு போனீங்க, முன்னாடி இருந்த இந்தியா கூட்டணியில ராகுல் பிரதமர் வேட்பாளர்னு அறிவிச்சது கன்வீனரா இருந்த மு.க. ஸ்டாலின் தான். ஆனா தாவேகாவுக்கு போய் அந்த மரியாதை கிடைச்சிருக்கா உங்க கட்சிக்கு, உங்க ராகுல் காந்திக்கு? காங்கிரஸ் நாங்க தொடர்ந்து காமராஜ் ஆட்சின்னு சொல்லிட்டு இருக்கோம். சகோதரர் சீமான் என்ன சொல்றாரு? 234 தொகுதியில் அவர் போட்டிட்டு நாங்கள் தான் முதல்வர் வேட்பாளர்னு அவர் சொல்றாரு. முதல்வர் ஆயிட்டாரா? அதனால அதெல்லாம் ஒவ்வொரு கட்சியும் தன் கட்சியை வளர்க்கறதுக்கு, தன் கட்சியை வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்கு எல்லாம் சொல்லலாம். எல்லாருக்கும் எல்லா உரிமை இருக்குது. அமெரிக்கா ஜனாதிபதி ஆகணும் கூட சொல்லலாம். நான் நாளைக்கே ஜனாதிபதி ஆகணும் கூட கேட்கலாம், அது வேற விஷயம். அதுக்கு நான் முதல் சிட்டிசன். நாளைக்கு நாடாளுமன்ற தேர்தல் வந்தா நீங்க உங்க கூட்டணியில ராகுல் காந்தி தான் பிரதமர் வேட்பாளர். அது நாளைக்கு வந்து அன்னைக்கு யாரு எலெக்ஷன்ல நின்று எவ்வளவு பேர் எத்தனை பேர் வெற்றி பெறுறாங்களோ அதை பொறுத்து. ஐக்கிய குஜராத்னு ஒரு எம்பி கூட இல்லாதவர் பிரதமராக இருக்காரு. ஒரு 10 எம்பியை வச்சிருந்த தேவகவுடா பிரதமராக இருக்காரு. இதெல்லாம் காலமும் சூழல் தான். பிபி சிங் எத்தனை வச்சிருந்தாரு? மிக குறைவா வச்சிருந்தாரு. கடைசி வரைக்கும் தாவேக பிரதமர் வேட்பாளரா ராகுல் காந்தி ஏக்குமா ஏற்காது அதை சொல்ல மாட்டேன்றீங்க, உறுதியா சொல்ல மாட்டேன்றீங்க. ஆமா, நான் ரெண்டையும் சொன்னேன். ஒரு கட்சி தன் கட்சி தொண்டர்கள் எங்களுடைய முதல்வர் வந்து பிரதமர் ஆகிறது, துணை பிரதமர் ஆகிறது, எதுனாலும் சொல்லலாம், மத்திய அமைச்சராக தான் சொல்லலாம். ஏன்னா அதே மாதிரி அந்த இது என்னைக்கு முடியுங்கிறதை நான் 2 வழக்கமும் சொல்றேன். இது அவங்களுக்குள்ள உரிமை. சரி, அது நாங்க அதை பத்தி கவலைப்பட போறதில்லை. அது அன்னைக்கு பார்ப்போம். அத்தைக்கு மீசை முளைக்கும் போது சித்தப்பான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி முளைக்கணும். அதனால அதை யார் சொல்லியிருக்கணும்? முதல்வர் விஜய் அவர்கள் நான் பிரதமராயின்னு சொன்னா நம்ம 2 பேரும் உட்கார்ந்து பேசலாம். இது கட்சியில உள்ள ஆதவர்ஜுனா அவர்கள் சட்டப்பேரவையில சொல்றாரு, தென் மாநிலங்கள்ல இருந்து பிரதமர் வரணும் அப்படின்னு சொல்றாரு. மாணிக்கம் தாக்கூர் நானா கூட இருக்கலாம் அப்படின்றாரு. அதுதான் நான் சொல்றேன். ராகுல் காந்தி பிரதமரா யாரு சொன்னாங்கன்னு நமக்கு தெரியல. ஒரு தமிழர் பிரதமர் ஆகணும்னு சொல்லியிருக்காரு. நல்லா புரிஞ்சுக்குங்க. ஆதவ் நீங்க சொன்னீங்களா? ஆதவ் சொன்னதுக்கு பதில் சொல்லிட்டேன். திரு ஆதவர்ஜுனா சொன்னது ஒரு தமிழர். ஏற்கனவே ஒரு தமிழர் பிரதமராக வருது, தடுக்கப்பட்டாரு, அது வரல. இப்போ ஒரு பிரதமர் வரட்டுமே, அது ஏன் திமுக கூட இருக்கக்கூடாது? உங்களுக்கு கவலை இருக்கா இல்லையா? எனக்கே வந்து அப்படி ஒரு பிரதமர் வந்தா, பிரதமர் வேட்பாளரா பிரதமரா பார்க்க போறோம் அப்படிங்கிற கவலை இருக்கு. ஒரு பிரதமர் வந்தா தமிழ்நாட்டு காங்கிரஸ்ல இருந்து வரலாம், தமிழ்நாட்டு திமுக இருந்து வரலாம், தமிழ்நாட்டுல வேற தாவே கலந்து வரலாம். அது வரும்போது வரட்டுமா? மக்கள் வந்து தொடர்ந்து பேசுவோம், என்னன்னு தெரியும். அதனால இன்றைக்கு நடந்த விஷயத்துல தமிழ்நாட்டுடைய உரிமைகளை உள்துறை அமைச்சர்கிட்ட எடுத்து வச்சிருக்காரு. அவரை பொறுத்தவரை பொறுத்தவரை காதலும் கிடையாது, மோதலும் கிடையாது. தமிழ்நாட்டு மக்கள் சாதல் இல்லாம
நோதல் இல்லாமல் இருக்கணும், அதுதான் முக்கியம். ஓகே.